ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லோட்டஸ் பியூட்டி அண்ட் சமையலில் வெள்ளரிக்காய் பச்சடி பார்க்க போகிறோம். இந்த சீசனில் வெள்ளரிக்காய் கிடைக்கும், இப்போ தான் செய்ய முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். தோல் சீவிக்கலாம். தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு வெள்ளரிக்காயை போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா தீஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் அதில் இருக்க தண்ணியே போதும், இருந்தாலும் தீஞ்சிரும். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா. இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன தேங்காய் பத்தை எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதை மிக்சியில் குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க, ரொம்ப நைஸாக வேணாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளரிக்காய், ரொம்ப வதங்கிட வேண்டாம், சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இப்போ அதோடு போட்டு இதையும் சேர்த்து வதக்கிடணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வதக்கி விட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம இதை அப்படியே எடுத்துட போகிறோம் கடாயை. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு காஞ்ச மிளகா 1 கிள்ளி போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வதக்கி வச்சுருக்கிறதுல தயிர் கலக்க போகிறோம். நல்ல கெட்டி தயிரை எடுத்து அதில் கலந்துக்கோங்க. வெள்ளரிக்காவில் கெட்டி தயிரை நல்லா கலந்துக்கோங்க. நல்ல தண்ணியான தயிர் போடக்கூடாது, நல்ல கெட்டி தயிராக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வெள்ளரிக்காவிலே லைட்டாக தண்ணி விடும். இப்போ கெட்டி தயிர் கலந்தாச்சு. இப்போ தாளித்தது அதில் எடுத்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு தேவையான அளவு உப்பு கலந்துக்கோங்க. கொஞ்சமாக போட்டால் போதும். உப்பு போட்டு கலந்து விட்டுருங்க. சூப்பராக இருக்கும் இந்த வெள்ளரிக்காய் பச்சடி. நீங்கள் செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. இந்த வெள்ளரிக்காய் பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு, அப்போ தான் நான் போடுற வீடியோ